ஆ நல்லவரு. எந்த ஊர்ல நீ நல்லவரு? ஒரு பொம்பளை புள்ளைய ஒப்பந்தம் போட்டு கல்யாணம் பண்ணுவான் நல்லவரு. மாமா காவேரி, அதுக்கு நானும் தானே ஒத்துக்கிட்டேன். அப்ப நான் என்ன கேட்டவளா? அமைதியா இரு. நீ விரும்பி ஒத்துக்கிட்டியா? ஏய் சொல்லுடி, விரும்பியா ஒத்துக்கிட்ட? நர்மதாவை காப்பாத்தணும்னு காரணத்தை சொல்லிதானே பணம் கேட்ட. அந்த மாதிரி நேரத்துல பணம் தர கையெழுத்து போடுன்னு சொல்ற மனசுள்ளவன எப்படி நல்லவன்னு சொல்லுவ? நாளைக்கு வேற ஒரு சூழ்நிலை வந்தா அந்த பையனோட புத்தி இப்படி வேலை செய்யாதுன்னு உன்னால உத்தரவாதம் கொடுக்க முடியுமா? அவர் அப்படி பண்ண மாட்டாருமா. இந்த கான்ட்ராக்ட் போட்ட விஷயம் அவர் வாழ்க்கையில நிறைய விஷயத்த அவருக்கு கத்து கொடுத்துருச்சு. தப்புன்னு புரிஞ்சு மன்னிப்பு கேட்டாருல்ல, அதுக்கப்புறமும் அதே பேசிட்டு இருந்தா எப்படி? பணக்காரங்களோட மன்னிப்பெல்லாம் வெறும் வார்த்தை தாண்டி. அதையெல்லாம் என்னால நம்ப முடியாது. நீ இவ்ளோ தூரம் அந்த பையன்தான் உனக்குன்னு முடிவு பண்ணிட்டு என்ன மீறி முடிவெடுக்க மாட்டேன்னு பெத்த தாய்கிட்டே பொய் சொல்ற அளவுக்கு நீ மாறி இருக்கேன்னா இதுக்கு பின்னாடி என்னவோ ஒரு காரணம் இருக்கு. நீ இப்ப சொன்ன இந்த நல்லவரு வல்லவரு கதையெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருக்காத. சொல்லு, அப்படி என்ன உங்களுக்குள்ள இருக்கு? ஏய் சொல்லுடி, என்ன இருக்கு? ஏன் விட முடியாம தவிக்கிற? இங்க பார், ஒரு தாய் கேட்க கூடாத விஷயத்த கேட்க வச்சிராத. சொல்லு. நீ பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு வேற என்னென்னமோ தோணுது. ஏய் சொல்லுடி. கேக்கவா? கேக்கவா? தாங்கிக்க மாட்ட சொல்லிட்டேன். மரியாதையா சொல்லிடு. ஏய் சொல்றேன். சொல்லுவீங்கறல? நானே சொல்லிடுறேன். நீ என்ன வேணா நினைச்சுக்கோ. விஜய் நல்லவர்தான். நான் அவருக்கு பொண்டாட்டியா நடிச்சிட்டு மட்டும் இல்ல, பொண்டாட்டியா மனசார வாழ்ந்த.